ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ட்ரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி ஒரு சமையல் ரெசிபி தான். டிஃபன் வெரைட்டி சபுதானா கிச்சடி, ஜவ்வரிசி உப்புமா. இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஜவ்வரிசியை வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா கழுவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு 3 மணி நேரம் ஊறுனுச்சுன்னா இது வந்து தாளிக்கிறது ஈஸி. பாருங்கள், ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்புனா 100 கிராம். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் வெங்காயம் 2, பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் துருவல், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு, பெருங்காயம், வத்தல் மிளகாய், அப்புறம் வேர்க்கடலையை வறுத்து இந்த மாதிரி ரவையாக பொடிச்சு வச்சுருக்கிறது ஒரு கப்பு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வரமிளகா, இந்த நாட்டு மிளகா சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதை நல்லா கிள்ளி 2ஆக சேர்த்துங்க. நல்லா காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள், இது நல்லா கிளறி கொடுத்துட்டு, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் இந்த பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயிலையும் கூட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு கிளறி விட்டுட்டு, அப்புறம் 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துங்க. இந்த அளவுக்கு ஒரு 2 வெங்காயம் போதும். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இன்னொரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு. இந்த ஸ்டேஜில் இந்த சக்கரவள்ளி கிழங்க சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்க வேண்டியதான். உங்களுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கல அப்படின்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கிழங்கு சேர்க்குறதுனால. நல்லா கிளறி கொடுத்துட்டு, உப்பு இந்த ஸ்டேஜில் இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு, சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி கொடுத்து, இந்த கிழங்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வேகணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றினா கொலன்னு போயிடும். அதனால் தண்ணியே ஊற்றக்கூடாது. இது மாதிரி மூடி வச்சு சிம்மில் வச்சு தான் நம்ம கிளறி கொடுத்து வேக வைக்கணும். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகி இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். இது உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து வேக வைங்க. ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் துருவல் ஒரு கப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட வேண்டியதான். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா வடிச்சிடுங்க. இல்லை அதுக்கு மேலே கொஞ்சம் ஈரமாக இருக்குதுன்னா ஒரு துணியில் கூட கொஞ்சம் நேரம் அப்படி பரப்பி விட்டுட்டு கூட எடுத்து போடணும். தண்ணி இருக்கக்கூடாது, இல்லைன்னா சீக்கிரம் கொலன்னு போயிடும். அதனால் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும். அதே மாதிரி நைலான் ஜவ்வரிசி இன்னும் சின்ன சைஸில் கிடைக்கிது, அதுவும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த தண்ணி ஊற்றுறது ஊறுற டைமு இதுக்கு வந்து 3 மணி நேரம்னா அதுக்கு ஒரு 2 மணி நேரம் இருந்தால் போதும். தண்ணி இன்னும் அதுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜவ்வரிசியும் சூப்பராக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விடணும் சிம்மில் வச்சு. ஏன்னா இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, கொஞ்சம் மாவாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் அந்த ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் தட்டி கொடுத்து நல்லா கிளறி கொடுக்கணும். இது வந்து நல்ல இந்த விரதம் நாட்களில் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் முக்கால்வாசி ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஜவ்வரிசி உப்புமா செஞ்சு சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதில் எல்லா இதுவும் இப்போ பருப்புக்கு இந்த வேர்க்கடலை பாருங்கள், பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கடலை இந்த ஸ்டேஜில் தூவிட்டோன்னு வச்சுங்களேன், இதில் கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அந்த வேர்க்கடலை இழுத்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எல்லா சத்துக்களும் கிடைக்கிது பாருங்கள், வெங்காயம், கிழங்கு, அப்புறம் பருப்பு. அதனால் இது நல்ல ஃபில்லிங்காக, இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் இந்த கொத்தமல்லி தலையை தூவிட வேண்டியதுதான். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ராதிகா அவங்க சொல்லிக் கொடுத்த ரெசிபி இது. நான் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். டக்குன்னு நம்ம ஒரு டிஃபன் செய்யணுன்னா இது கொஞ்சம் ஜவ்வரிசியை மட்டும் ஊற வச்சிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம்
பாருங்கள், அடி பிடிக்கல. சிம்மில் வச்சு செஞ்சால் இந்த மாதிரி நல்லா வெந்தும் பார்க்குறதுக்கும் இது வந்து நல்லா முத்து முத்தாக அழகாக இருக்கும் இந்த ஜவ்வரிசி. இந்த இது இது பண்ணிடக்கூடாது, அதே மாதிரி மூடியும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் சிம்மில் வச்சு திறந்து வச்சே கிளறி கொடுக்கணும். சூப்பரான ஜவ்வரிசி உப்புமா தயார். சபுதானா கிச்சடி, இது நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த கிச்சடி. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது, உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன எப்படி விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.